ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஆர் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கடந்த வாரம் மிக்ஜாம் புயலால் சென்னையும் அதை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினார்கள். வெள்ளம் சூழ்ந்து வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் பொருட்சேதம், உயிர் சேதம், சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள் கிடைக்காம, பால் கிடைக்காம மிகவும் சிரமப்பட்டார்கள் என்பது கடந்த வார செய்திகளில் நம்ம பார்த்தோம். நம்ம இது போன்று எதிர்காலத்தில் இந்த மாதிரி வெள்ளமோ இது வந்தால் அதை தடுக்கிறதும், அது வெள்ளம் வடியாமல் 2-3 நாட்கள் இல்லாமல் உடனே வடிவதற்கும் பல நிபுணர்கள் தங்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் சென்னையை தாக்கியது மக்களுடைய வாழ்வாதாரத்தையே புரட்டி போட்டு விட்டது. அதனால் பாதிப்பு அதிகமானது. புயலினால் மழை ஒரே நாளில் 343 mm பெய்துள்ளது. மழையோட 36 மணி நேரம் இடைவிடாமல் பெய்திருக்கு. இதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வீடுகளை சுற்றி வெள்ளம் அதிகமாகி முதல் மாடி வரை வந்துவிட்டது. அதனால் மக்கள் வெளியேற முடியாமல், உணவுகள் கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டார்கள். அப்புறம் சில ஏரியாக்களில், அதுவும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மிகவும் பாதிக்கப்பட்டது. அதில் சென்னையில் வேளச்சேரி, பள்ளிக்கரணை மற்றும் மேற்கு தாம்பரம், முடிச்சூர் போன்ற பகுதிகள் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இப்புயல் மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்னையை நோக்கி 140 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. படிப்படியாக 10 கிலோமீட்டர் வேகம், 8 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திராவுக்கு சென்றது. புயலின் வேகம் மெதுவாக இருந்ததால் மழை அடர்த்தியாகவும் இடைவிடாது 36 மணி நேரம் சென்னையில் பெய்துள்ளது. இந்த மாதம் பெய்த இந்த மழையினால் கடந்த 47 ஆண்டுகளுக்கு பிறகு இது பெய்து உள்ளது என்று கூறுகிறார்கள். இதனால் சென்னையில் ஏறக்குறைய எல்லா இடங்களும் மழை நீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நீர் வடிவதற்கான சூழ்நிலைகள் மிக கடினமாக இருந்தது. இந்த புயலினாலும் மழை வெள்ளத்தினாலும் புறநகர் பகுதிகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டன. அங்கு வெள்ள பெருக்கு ஏற்பட்டு மக்கள் 3-4 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையும், அதனால் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, பால் இல்லாதது, குழந்தைகள் எடுத்துக்கொண்டு மிகவும் சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மீட்பு குழுவினர் போய் போட்டில் போய் அவர்களெல்லாம் காப்பாற்றி வெளியேட்டு சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்ததாக நாம் மழை நீர் வடியாமல் இருப்பதற்கான காரணங்களையும், சென்னை பெருநகரில் அதை தடுக்கவும் நீர் வடியவும் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய திட்டங்கள் பற்றி பல நிபுணர்கள், அதாவது பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள், பொறியாளர்கள் மற்றும் நீர் மேலாண்மை நிபுணர்கள், கட்டிட பொறியியல் நிபுணர்கள், கட்டிட நிபுணர்கள் போன்றவர்கள் கூறிய கருத்துக்களை தான் நாம் இங்கு பார்க்கலாம். முதல்ல மழை வெள்ள நீர் தேங்கி நிற்பதற்கான காரணங்கள் அவர்கள் கூறியுள்ளதை பார்க்கலாம். அதாவது நீர் வடிகால்கள் நீர் அடைப்பில்லாமல் செல்வதற்கு ஏற்றவாறு வசதி இல்லை என்று கூறியுள்ளார்கள். அடுத்ததாக நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் இங்கு அதிகம் உள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். சென்னையை சுற்றியுள்ள ஏரிகள் நிரம்பி நீர் வெளியேறி மற்ற ஏரிகளுக்கு சென்று, அந்த ஏரிகள் நிரம்பி வெளியேறும் தண்ணீர் கடலுக்கு சென்று கலக்கும். இதற்கு நடுவில் நீர் வெளியேறுவதற்கு தடைகள் இருப்பதால் நீர் வெளியேற முடியாமல் அங்கங்கே தேங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
அடுத்ததாக ஏரிகளின் நீர் செல்லும் பாதையில் வீடுகள் கட்டப்பட்டு தடையால் நீர் வெளியேறுவது மிக கடினமான சூழ்நிலையாக உள்ளது. ஆதலால் மழை நீரை வீடுகள் சூழ்ந்துள்ளது என்றும் கூறியுள்ளார்கள். சாலைகளின் உயரம் வீடுகளின் உயரத்தை விட அதிகமாகி உள்ளதும் இது ஒரு காரணமாகவும் கூறி மழை நீர் வடிகால் ட்ரெயின் சிறியதாக இருப்பதும் ஒரு காரணம். புறநகர் பகுதியில் நீர் வடியாமல் அளவுக்கு அதிகமாக இருப்பதற்கு நீர் வடிவதற்கு முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, புறநகர் பகுதிக்கு திட்டமிடல் தொலைதூர பார்வை இல்லை. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து புறநகர் பகுதிகள் புதுசாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துலலாம் அதை திட்டமிடும்போது மின்சாரம், கழிவு நீர், குடிநீர் போன்றவை எல்லாமே திட்டமிடல் இல்லை என்று கூறுகிறார்கள். புறநகரில் பல இடங்களில் விளைநிலங்களாக இருந்த இடங்கள் நகரமயமாக்குதல் காரணமாக ஆகியுள்ளது. ஆனால் அதற்கு ஏற்றவாறு மக்கள் வாழ்வதற்கான இடங்களாக அதை மாற்றப்படவில்லை. புறநகர் விரிவாக்கம் செய்யும் பொழுது தொலைநோக்கு பார்வை கட்டாயமாக தேவைப்படுகிறது. புறநகரில் ட்ரைனேஜ் சிஸ்டம், மழைநீர் வடிகால்கள் ஏற்படுத்தப்படாதது இது மழைநீர் தேங்குவதற்காக ஒரு காரணமாக கூறப்பட்டுள்ளது. சென்னையிலும் புறநகரிலும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துறதுக்கு எதிர்காலத்தில் வெள்ள சேதங்களையும் மக்கள் வாழ்வதற்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்வதற்கும் எதிர்காலத்தில் தீட்ட வேண்டிய திட்டங்களை பற்றி பல்வேறு துறை நிபுணர்கள் கூறியவற்றை நம்ம பார்க்கலாம். முதல்ல நீர் செல்லக்கூடிய வடிகால்கள் அமைத்து அதில் நீர் குப்பைகளாலும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் அடைபடாமல் நீர் செல்வதற்கு வசதியை ஏற்படுத்த வேண்டும். நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றி நீர் செல்லும் பாதையை தடைபடாமல் செய்ய வேண்டும். ஏரிகளை முழு கொள்ளளவு கொண்ட ஏரிகளாக மாற்ற வேண்டும். அப்புறம் ஏரிகளின் கரைகளை அகலப்படுத்த வேண்டும். புதிய நீர்த்தேக்கங்களை கட்டி உருவாக்க வேண்டும். வெள்ள நீர் கடைசியாக கடலில் கலக்கும் முகத்துவாரங்களை அகலப்படுத்துதல் வேண்டும். புதிய புறநகர் பகுதிகள் உருவாக்கும் பொழுது தொலைநோக்குடன் நகர்ப்புற திட்டமிடல் கவனம் செலுத்த வேண்டும். அதிக அளவில் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளை உண்டாக்க வேண்டும். புறநகரில் விரிவாக்கம் செய்யும் பொழுது மின்சாரம் முதலில் வழங்குவது போல குடிநீர், சாலைகள் மற்றும் கழிவுநீர் வெளியேற்றம் போன்றவை தொலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடுதல் வேண்டும். மக்கள் வசிப்பதற்கு ஏற்றவாறு மாஸ்டர் பிளான், ட்ரைனேஜ் மாஸ்டர் பிளான் போன்றவைகளை உண்டாக்க வேண்டும். முக்கியமாக சாலைகள் செப்பனிட்டு புதிய சாலைகள் போடும் பொழுது பழையவைகளை பெயர்த்து எடுத்துவிட்டு புதிதாக போட வேண்டும். ஆனால் அதற்கு மேலேயே சாலைகள் போடுவதால் அடுத்த லேயர் அதன் மேலேயே போடும் பொழுது அதன் உயரம் அங்கு ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள வீடுகளின் உயரத்தை விட அதிகமாவதால் நீர் வடிந்து அந்த வீடுகளை சுற்றி தேங்கியுள்ளதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. முக்கியமாக பெஞ்ச் மார்க் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஒரு இடத்திலும் ஒரு சாலையிலும் பெஞ்ச் மார்க் உருவாக்கப்பட்டு அந்த அளவு அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வீடுகள் கட்டும் பொழும்போது இந்த பெஞ்ச் மார்க்கை குறிப்பிட்டு அதற்கேற்றவாறு வீடுகள் கட்ட அனுமதிக்க வேண்டும். சாலைகள், குடிநீர், மின்சாரம் போன்ற இணைப்பிற்கும் மற்றும் ரிப்பேர் செய்வதற்கு ரோடு தோண்டும் பொழுது ஒரு வெவ்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து செயல்பட வேண்டும். இத்தகைய கருத்துக்களை பல்வேறு நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார். மிக்ஜாம் புயலால் மற்றும் எதிர்கால மழை, வெள்ளம் போன்றவங்களை எதிர்கொள்ள பல கருத்துக்களின்படி, நிபுணர்களின் கருத்துக்களின்படி சிறந்த தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களை தீட்டி மக்களை இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் துயரங்களை நீக்கி காக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.